கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு விடுதலை எங்கே? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 கூண்டில் அடைப்பட்ட மனம், சங்கிலியால் பிணைந்த மனம், சுதந்திரத்தை தேடும் இதயம். சில பாரங்கள் சத்தமாக பேசுவதில்லை, ஆனால் நம்முடைய இதயத்தை கனமாக்கி நம்மை சுதந்திரமாக வாழ விடாமல் செய்கின்றன. கூண்டில் அடைப்பட்ட ஒரு பறவை எப்போது கதவு திறக்கும்? வானத்தில் பறந்து மகிழ்ச்சியாக செல்லலாமே என்று காத்திருக்கிறது போல மனிதர்களாகிய நாமும் பல விடுதலைகளுக்காக காத்திருக்கிறோம். குற்ற உணர்வு, பழைய பழக்க வழக்கங்கள், பாவத்தின் சிறை, எதிர்காலத்தை குறித்த பயம் என ஏதோ ஒரு வாழ்க்கை கைதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விரல்கள் ஒவ்வொரு நொடியும் சமூக ஊடகங்களில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறையின் கதவை திறக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆவியின் வல்லமையால் விடுதலை. இன்றைய உலகில் பல விஷயங்களும் சிறைகளுக்கு சங்கிலியாகவே காணப்படுகின்றன. மொபைல் ஸ்கிரீன் எடுத்தவுடனே முதல் சிறைக்குள் மாட்டிவிடுகிறோம். இதிலிருந்து வெளிவர எவ்வளவு முயன்றாலும் நம்மால் முடியவில்லை. இந்த சிறையில் இருந்து மாத்திரம் அல்ல, எந்த திறக்கப்படாத சிறையில் இருந்தும் உங்களை விடுவிக்க ஆவியானவரால் மாத்திரம் கூடும். பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பேதுரு ஆண்டவரை 3 தரம் மறுதலிக்க நேர்ந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் வந்தபோது எந்த ஜனங்களின் மத்தியில் அவர் பயந்தாரோ அதே ஜனங்கள் மத்தியில் தைரியமாக பிரசங்கித்தார். அவருடைய பேச்சில் இருந்த வல்லமையால் 3000 பேரை மனமாற்றினார். இப்படி பயத்தில் இருந்த விடுதலை பெற்ற பேதுரு தேவனுக்காக சாட்சியாக மாறினார். பிரியமானவர்களே, நீங்களும் ஏதோ ஒரு உலகத்தில் சிறையில் கைதிகளாக வாழ்கிறீர்களா? உங்கள் மனம் பாவத்தில் சங்கிலியினால் பிணைந்திருக்கிறதா? தேவனுடைய ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில் வரவழையுங்கள். அவர் உங்களோடு வாசம் பண்ணுவாரானால் தினமும் உங்களோடு உறவாடி உங்களை வழிநடத்துவார். விடுதலையின் வாழ்க்கையை அவர் கட்டளையிடுவார். ஆமென்.